இன்னைக்கு ராகுல் காந்தி தமிழ்நாடு வராரு. அடுத்த வாரம் மோடி வருவார்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு 1 வீக்கா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் ஏதோ சைலண்டான மாதிரி இருக்கேன். ஆமா, இப்போ அடுத்து சிபிஐ விசாரணை என்னைக்கு இருக்குன்னு பொங்கல் கழித்து வந்து இப்போ டிவிக்கோட அடுத்த மாநாடு எங்க இருக்கும், எப்போ இருக்கும்? அடுத்த மாநாடு சேலம் அப்படின்னு தான் ஒரு டாக் இருக்கு. ஆனா இன்னும் அதை அவங்க அறுதி இருந்துட்டு சொல்லல, அறுதிட்டு இன்னும் சொல்லல அவங்க. ஏன்னா அவங்க அவங்க வந்து இதுதானே மெதுவாக போறதானே, ரொம்ப ஃபாஸ்டா எல்லாம் போய் என்ன பண்ண போறோம், நம்ம தான் வின் பண்ண போறோமே, எதுக்கு வேகமா இப்போ வின் பண்ணுவோமா இல்லையான்னு நினைக்கிறவன் தானே வேக வேகமா ஓடி போய் இடத்த பிடிக்கணும், வேலையை பார்க்கணும், என்னெல்லாம் பண்ணணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி வின்னிங் தெரியும் போது ஏன் நம்ம எல்லாம் கொஞ்சம் அலட்டிக்கணும்னு கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லுவாங்க. அதனால அது அவங்க சொல்லும் போதுதான் சொல்லுவாங்க, அவங்க சொல்லும் போது நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு ராகுல் காந்தி தமிழ்நாடு வராரு. அடுத்த வாரம் மோடி வருவார்னு எதிர்பார்க்கலாம். மதுரை திருப்பரங்குன்றத்துக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மோடி திருப்பரங்குன்றம் வர்றாரா? தீபம் எல்லாம் முடிஞ்சிருச்சு தானே? தீபம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாமி அங்க தானே இருக்கும். சாமி எங்க போகுது? இது எல்லாமே இப்ப எலெக்ஷன் வந்துருச்சுன்னா எல்லாமே வருவாங்க. அடுத்து தமிழ்நாடு அடிக்கடி தமிழ்நாட்டு விசிட்டா தான் இருக்கும் எலெக்ஷன் முடிகிற வரையில. இது இப்ப இதுக்கப்புறம் இன்னும் நிறைய தடவை வருவார், மோடி வருவாரு. அதே மாதிரி உள்துறை அமைச்சர் வருவாங்க, நிறைய மினிஸ்டர்ஸ் வருவாங்க. இப்ப அவங்களுக்கு என்னன்னா தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கு. பிஜேபியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்ல இன்னைக்கு அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஐ திங்க் 19 ஸ்டேட்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டேட்ல அவங்க வந்து இப்போ ரூலிங் பார்ட்டியா மாறிட்டாங்க, நெருக்கி வந்துட்டாங்க. அப்படி நம்ம பக்கத்துல கூட வந்துட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பல விதமான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி தான் பாக்குறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அப்போ இப்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சது வந்து அதிமுக. அதிமுகவோட சரிவு, அந்த பிளவு, இதெல்லாம் வச்சு அவங்க வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு உள்ள வரலான்னு தான் பிளான் பண்ணாங்க. அதுக்கு அந்த ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், அப்புறம் எடப்பாடி இவங்களை எல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி கொண்டு வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அதுலயே அவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் கிடைக்குது. ஃபெயிலியர் தான் கிடைச்சிருக்கு. ஈவன் கூட்டணி சேர்ந்தாலும் கூட அது வந்து கீழே ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுல பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அது நிச்சயமா அது மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க இது இப்போ அடுத்து என்ன பண்ண, இந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் மேட்டர் இருக்கு இல்லையா, இப்போ திருப்பரங்குன்றவங்கதெல்லாம் இன்னைக்கு நேத்திக்கு அந்த தூணு பல்லாயிரம் வருஷம் வாங்குறாங்க. அப்ப அது வந்து இப்ப அதை கையில எடுத்து அதுக்கு ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்து இல்ல அதுக்கு ஒரு பாதுகாப்பு பிரச்சனைகள் அதுல பேத்தி அப்படின்னு வர்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். நீங்க இந்து ஓட்டு, அதே மாதிரி இது சிறுபான்மையர், இப்படியான பல பிரச்சனைகளை உருவாக்குற ஒரு விதமா தான் இருக்கும். இந்த நேரத்துல பிஎம் அவர்கள் திருப்பரங்குன்றம் வர்றது அப்படிங்கிறது அவ்வளவா ஒரு சரியில்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அங்க ஒரு இஷ்யூ இருக்கும்போது பாரத பிரதமர் அங்க வர்றாங்க அப்படின்னா அப்ப பாரத பிரதமரோட ஸ்டாண்ட் என்ன, அதுதான் பார்க்கப்படும். ஒரு பிரச்சனை அங்க இருக்கு, ஒரு சென்சேஷனல் ப்ராப்ளம் இருக்காங்க, அந்த இடத்துக்கு பிஎம் வர்றாரு அப்படின்னா அப்ப அவரோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? சோ இது வந்து தேவையற்ற ஒரு ஒன்று தான். ஒரு கோயிலுக்கு வரலாம், சாமியை கும்பிடலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா இந்த டைம்ல வர்றதுல ப்ராப்ளம். ஏன்னா நேத்து கூட எச் ராஜா மேல போய் தூணுக்கு இது போனதா அப்புறம் அரெஸ்ட்லாம் ரெடி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கும் போது அது ஒரு தேவையற்ற ஒன்று தான். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி தான் அதை பார்க்கணும். இப்ப இந்த ஒரு 1 வீக்கா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் ஏதோ சைலண்டான மாதிரி இருக்கேன். ஆமா, இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி திரு சீமானா இருக்கட்டும், ஒரு எடப்பாடியா இருக்கட்டும், யாருமே ஒரு ஃப்ரேம்ல வராத மாதிரியே இருக்கு. இல்ல, அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி விஜய் தொடங்கினாரோ அன்னையில இருந்தே வந்து இந்த தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரங்கள் வந்து அவரை சுத்தியே தான் நடக்குது. அவரைன்னு சொல்றது வந்து அந்த கட்சியை சுத்தியே நடக்குது. அந்த கட்சி என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க, என்ன மொத்த மீடியா வெளிச்சம் அந்த கட்சிக்கு கிடைக்குது. அப்ப அவரு வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்காருங்கிறது மாற்று கருத்து இல்லை, அது உண்மை. வேற சொல்லலாம், அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம், இல்ல ஒரு நடிகர் சொல்லலாம், அதெல்லாம் வேற. அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்குன்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஒரு பெரும்
திரள் இருக்கு, ஒரு பெரிய கூட்டம் அவருக்குன்னு இருக்கு. அப்புறம் நியூட்ரலைஸ்டு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு, இப்படி ஒரு யங்ஸ்டர்ஸ் ஓட்டுன்னு இருக்கு, பெண்கள் ஓட்டு, இப்படியே வந்து அவருக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குன்றது வந்து சைலண்டா பல நிறுவனங்கள் எடுத்த சர்வே இல்ல ஆளும் தரப்பு எடுத்த சர்வேல கொஞ்சம் அவங்களுக்கு புலப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது அவர் தான் இன்னைக்கு சென்ட்ரிக் பாயிண்டா இருக்காரு. இப்ப அவர் என்ன மூவ் பண்றாருங்கிறத பொறுத்து தான் ஆப்போசிஷன்ல இருக்கிற பார்ட்டிகளே மூவ் பண்றதுக்கு வெயிட் பண்றாங்க. அதுதான் இந்த சைலன்ஸுக்கான காரணம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த சைலன்ஸுக்கான காரணம் இவர் என்ன மூவ் பண்ண போறாரு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்ப 2-3 நாளா உங்களுக்கு நிலவு சிபிஐ சம்மன்ல இருந்து ஜனநாயகனோட ரிலீஸ் பிரச்சனையில இருந்து இதுல எல்லாத்தையுமே வந்து அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கு. அது வெளியில தெரியல, ஓபன் அப் ஆகலனாலும் உண்மை வந்து என்னன்னா ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கப்படுது. கண்டிப்பா ஒரு அரசியல் அழுத்தம். அது எதுக்குன்றது மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம், எல்லாத்துக்குமே தெரியும். புரியுதா? இப்படி ஒரு ப்ரெஷரை போட்டு அவரை மூவ் பண்ண வைக்கலாமான்னு ஒரு ட்ரை பண்றாங்க. இப்ப பல இதுல ட்ரை பண்ணி இது ஒரு எண்டா இப்படி ஒரு ட்ரை பண்றாங்க. அவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்சும் கூட ஒரு கடைசி ஆப்ஷன், ஒரு கடைசி ஆயுதத்தை எடுத்து பார்ப்போம்னு ட்ரை பண்றாங்க. அப்போ எல்லாரோட பார்வை அங்க இருக்கு. எப்போ இவர் அதுக்கு அடிபணிந்துருவாரா, இல்ல அங்க இவர் போயிடுவாரா, இல்ல இவர் தனிச்சு போக போறாரா, இல்ல இவர் கூட யாரு போக போறா, இவர் என்ன மாதிரி அணியை கட்டமைக்க போறாரு. அப்போ அதை பொறுத்துதான் மற்ற வெளியில இருக்கிற கட்சிகள் ஸ்டாண்ட் எடுக்க முடியும், அவங்க ஸ்டாண்டு. அப்ப அதனால அவங்க இப்ப அவசரப்பட்டு பேசுறதோ இல்ல ஏதாவது அறிக்கை விடுறதோ வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு பிரச்சனையா மாறிடும். அதனால எல்லாருமே ஒரு சைலன்ஸை காத்துட்டு இருக்காங்க. அது ஈவன் எல்லா ஏடிஎம்கே இருக்கட்டும் எல்லா கட்சியுமே சைலண்டா இருக்கிறதுக்கு இவரோட ஸ்டாண்டுக்காக வெயிட் பண்றாங்க. சோ அந்த இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோட பொசிஷன் அங்க இருக்கு. இப்ப அவர் எங்க மூவ் பண்றாரோ அதை பொறுத்துதான் மற்ற கட்சிகளோட மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னா ஓகே இந்த கேட் நம்ம க்ளோஸ், அப்ப நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு போவாங்க. இல்ல இந்த கேட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு உள்ள வருவாங்க. இது எல்லாமே இவரு வாயை திறந்து இல்ல இந்த கட்சியோட அறிக்கையில இந்த கட்சியோட நிலைப்பாட்டுல தான் இந்த சைலன்ஸ் வந்து ஓப்பன் ஆகி திருப்பி ஒரு பரபரப்பை உண்டு பண்ணும். ஓகே, அடுத்து சிபிஐ விசாரணை என்னைக்கு இருக்குன்னு பொங்கல் கழித்து வந்து சிபிஐ வந்து அகைன் திருப்பி அவர் ஒரு என்கொயரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தகவல்கள் சொல்றாங்க. ஓகே, அது வந்து இதுல ஒரு பெரிய இதுவே இருக்காதுங்க. இது வந்து ஒரு கிரௌட்ல நடந்த ஒரு பொதுவெளியில நடந்த ஒரு விஷயம்தான். இது ஒரு சராசரியா நடக்கக்கூடிய ஒரு என்கொயரி தான். ஆனா இந்த என்கொயரியின் மூலமா சில விஷயங்களை சாதிச்சுக்கிறதுக்கு ஆமா ஒரு என்ன சொல்ற ஒரு பவர் சென்டர் வந்து ட்ரை பண்றாங்க. இதன் மூலமா ஏதாவது ஒரு விஷயம் நடத்திக்கலாமா? ஏன்னா வாய்ப்பு தானே. கண்டிப்பா கண்டிப்பா. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும்போது இந்த எலெக்ஷன்ல நம்ம சக்சஸ் பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்புலாம் இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்துறது ஒரு அரசியல் கட்சியோட யூஸ்வலான ஒரு நிலைமை தான் அது. அதை தான் இப்ப அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. என்னென்ன வேற வழிகளை பார்த்தாங்க, இல்ல இப்ப இதை வச்சு பார்க்கலாமா ட்ரை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அவரோட எதிர்ப்பை நேத்து அவர் சிம்பாலிக்கா சொல்லிட்டாரு. அவரோட ட்ரெஸ் கோட்லயே அதை வந்து பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு. விஜய் பேசலன்னு சொல்றாங்க, ஆனா ஒரு ட்ரெஸ் கோட்ல அவர் வந்து பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு. நீ என்ன கூப்பிடுற, நான் அதுக்கு எதிர்ப்பா வர்றேன் அப்படின்றத அவரோட அந்த ட்ரெஸ் கோட் வந்து சொல்லிடுச்சு. அதுலயே முடிஞ்சிருச்சு. அது அவங்க கொடுத்த அழுத்தத்துக்கு அவர் ரிப்ளை கொடுத்துட்டாரு. ஒரு அறிக்கையோ பதிலோ இல்ல, உன்னோட கோரிக்கை மறுக்கப்பட்டது, நான் உனக்கு எதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்துட்டாரு. சோ அது உடஞ்சிருச்சு. அடுத்தடுத்த மூவ்மெண்ட்ல வந்து இது காட்சிகள் மேபி இப்ப அடுத்த வாரங்கள்ல அது ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் அந்த அரசியல் பரபரப்பு கொஞ்சம் தொத்திக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு சைடு பாமக வந்து அங்க போயாச்சு ஏடிஎம்கேக்கு, மீதம் இருக்கிறது தேமுதிக. அவங்க என்ன நிலைப்பாடு, அவங்க எல்லாம் இப்ப இந்த சைலன்ஸுக்கு தான் வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி புதிய தமிழகம் கட்சி, அப்புறம் எஸ்டிபிஐ கட்சிகள், அப்புறம் ஜான் பாண்டியனோட கட்சி, அப்புறம் காங்கிரஸ் இதோட அதுல எல்லாம் அவங்க எல்லாம் ஆல்ரெடி என்டிஏ கூட்டணி தான். இல்ல என்டிஏ கூட்டணியில இருந்தாலும் அவங்க சைலன்ஸா இருக்கிறது காரணம் தானே. என்டிஏவோட டோர் ஓப்பன்ல தானே இருக்கு. அங்க டோர் ஓப்பன்ல தானே இருக்கு. எப்ப வேணா நேரா போய் உட்காரலாமே, ஏன் அவங்க வெளியில நின்றுட்டு இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? அப்ப இவரோட சைலன்ஸ் தான் அதுக்கான காரணம். இவரோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த பக்கம் நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் அவங்க இருக்காங்க. அது இவர் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு பொறுத்து இங்க வர்றதோ அல்லது அங்க போறதோ அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸோட நிலைமை இப்ப அதுதான். காங்கிரஸும் ஏன் இப்ப அப்படி இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2 விதத்துல, ஒண்ணு வேற வலிமையை கூட்டுறது, அதுக்கு மறுத்தாங்கன்னாக்கா இந்த பக்கம் போறது. இந்த 2 ஆப்ஷன்லயும் ஈக்குவலா இருக்காங்க அவங்க. ஓகே, இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு எடுத்துக்கிட்டோம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜல்லிக்கட்டுக்கும் இப்போ உள்ள ஜல்லிக்கட்டுக்கும் எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தும் போது அதுக்கு ஒரு கீ ஃபேக்டரா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட வழக்குகள்லாம் நேரம் முடிக்கப்பட்டிருக்குமா, இல்ல அவங்களோட நிலைமைகள்லாம் எப்படி இருக்கும், வழக்கு இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குமா, அதை பத்தி உங்களோட ஐடியா இருக்கா? ஆமா, இப்ப ஜல்லிக்கட்டை வந்து இப்போ நீங்க அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு முன்னாடி உள்ள ஜல்லிக்கட்டுல வந்து
ப்ரைஸ் மணிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் இருக்காது. மீடியா பார்த்தீங்கன்னா ஏதாவது லோக்கல் சேனல் கவர் பண்ணுவாங்க, நியூஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸா வந்துட்டு போகும். ஆனா இப்போ வந்து கண்டினியூஸா லைவ் அடிக்கிறாங்க, எல்லா நியூஸ் சேனலும் லைவ் அடிக்கிறாங்க. ப்ரைஸ் மணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வேற லெவல்ல இருக்கு. ஆனா அந்த அந்த இதுக்கான ஒரு சோர்ஸை கொடுத்தவங்க, ஒரு கீ ஃபேக்டரா இருந்தவங்க, அவங்களோட இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன். இல்லதான் இப்போ ஜல்லிக்கட்டுன்றது பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு பாரம்பரிய ஒரு விளையாட்டு. மற்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த எருது விளையாட்டு இந்த மாதிரி எல்லாம் எல்லா கண்ட்ரிலயுமே இருக்கு. அது எஸ்பெஷலி நமக்கு வந்து அது மிகப்பெரிய சிறப்பு சேர்க்கக்கூடியது ஜல்லிக்கட்டு. அதை வந்து ஒரு பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்ததே தவறான ஒரு விஷயம். அதுக்கு எதிர்த்து பண்ணினது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு தனி அமைப்பு தான் அதை பண்ணாங்க. ஆமா, அவங்கதான் அதை போய் முதல்ல அங்க ஸ்டார்ட் பண்ணது, அங்க தொடங்கினாங்க. அந்த நண்பர்கள் ஒரு 50-60 பேர்கிட்ட இருந்து பண்ணாங்க அதை. அதுக்கப்புறம் அந்த தீ வந்து பரவலா பற்றி அப்படி அப்படியே வந்து இங்க மெரினா வரையிலையும் வந்து ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் அது வந்து அன்னைக்கு ஓகே செய்யப்பட்டது. ஆனா அந்த போராட்டத்தை துவங்கியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லார் மேலையும் வந்து வழக்கு பதியப்பட்டது. ஆமா, அன்னைக்கே ஒரு 50 பேரோ 100 பேரோ கிட்டத்தட்ட ஒரு 70 பேருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அது வழக்கு பதியப்பட்டு அந்த வழக்குகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு 10 வருடம் ஆயிடுச்சா? ஆமா, 10 வருஷம் ஆச்சு. 10 வருடமாக இன்னும் அந்த வழக்கு நிலுவை. அதுக்கப்புறம் எத்தனையோ முதல்வர் வந்துட்டாங்க. ஆமா, எத்தனையோ சிஎம் வந்துட்டாங்க, எத்தனையோ அமைச்சர் போயிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேரும் அங்க ஜல்லிக்கட்டை போய் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதையே யாருமே எடுத்து பார்க்கல. அதாவது இன்று வரையிலும் அந்த வழக்கு நிலுவையில தான் இருக்கு. இன்னமும் வந்து நமக்கு தெரிந்த நண்பர்கள் வந்து அதுல அந்த வழக்குக்கு கோர்ட்டுக்கும் போய் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதுக்கு ஒரு தீர்ப்பு வரல, அந்த வழக்கு தள்ளுபடியும் செய்யப்படல. அது இரண்டு போன அதிமுக ஆட்சி காலத்திலேயே அதை செய்யல. திமுக ஆட்சி காலம் வந்து 5 வருடம் முடிக்க போறாங்க, அவங்களும் அவங்க செய்யல. இதற்கான பின்புலம் என்னன்றது நமக்கு தெரியல. அந்த கலந்துகிட்டு இந்த போராட்டத்துல கலந்து அதுல வெறுமனே போராட்டத்துல கலந்துகிட்டது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட காவல்துறையோட மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கும் ஆளானாங்க. நிறைய பேர் அதுல துன்புறுத்தலுக்கும் ஆளாகி அந்த வழக்குகளை வாங்கி இன்னைக்கு இன்று வரையில் அந்த கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதை தள்ளுபடி செய்ய 2 அரசாங்கமும் செய்யல. அதுக்கான காரணம் என்னன்றது அவங்க சைட்ல இருந்து இதை பத்தி ஏதாவது ஒரு மனுவோ அந்த மாதிரி ஏதோ போய் பாத்துருப்பாங்களா, கொடுத்துருப்பாங்களா? பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது ஜல்லிக்கட்டோட அந்த ப்ரொஜெக்ஷனே மாறிடுச்சு இப்போ. ஆமா, இதுல போட்ட வழக்குல நாங்க இன்னும் 10 வருஷமா அலைஞ்சுகிட்டு இருக்கோம், நீங்க ஏன்னா எங்களை வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போய் பாத்துருக்கலாம். இல்ல, இவங்க நிச்சயமா அதை பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா 10 வருடங்கிறது தேவையில்லாத ஒரு கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. அது ஏன் தள்ளுபடி செய்யப்படலை அப்படிங்கிறது வந்து வழக்குல சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா அது இன்னும் அது ஓபன் அப்பா நமக்கு ஆகல. வழக்கு இருக்கு, நடந்துகிட்டு இருக்குங்கிறது மட்டும் நல்லாவே தெரியும். ஆனா அது ஏன் வந்து இவங்க அரசாங்கத்துக்கிட்ட போனாங்களா, இல்ல அரசாங்கம் இவங்களுக்கு என்ன பதில் சொன்னிச்சு, அதை ஏன் தள்ளுபடி செய்ய முடியல, அல்லது கோர்ட் நடவடிக்கைகள்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. பட் வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கு, இன்னும் தீர்ப்பு வரல, தள்ளுபடியும் செய்யப்படல. ஓகே சார், இப்போ பாத்தீங்கன்னா பராசக்தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து படத்தை வந்து ஒரு சிலர் வந்து ஸ்பாய்லர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, படம் ஸ்பாய்லர் பண்றாங்கன்னா படம் ஓடிட்டு இருக்குல்ல, இப்போ படம் ஓடிட்டாரு, தியேட்டர்ல ஓடிட்டு நல்ல ரிசல்ட் தானே. அததான் அவர் வந்து ஆப்போஸ் பண்றாரு. எங்க படத்தை வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இல்ல ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தே ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நெகட்டிவ் ரிவ்யூ வந்து ஒரு சாரர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்றாரு. அதுதான் இப்ப விஷயம். அப்போ ஒரு சாரார்னு சொன்னா அவர் வந்து விஜய் ஃபேன்ஸ சொல்றாரு. ஆமா, ஆப்போசிஷன்ல வர்றப்ப வந்திருக்க வேண்டிய படம் ஜனநாயகன் தான் அப்படிங்கிறதுனால அதை சொல்றாரு. இல்ல, அது ஒரு தேவையற்ற கருத்து தான். அது ஒரு படம் ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா அது எப்படியோ எங்கேயோ போயிடும். ப்ராடக்ட்ல ஏதாவது இருந்ததுனாக்க பல விமர்சனங்கள் வரதான் செய்யும். இல்ல, படம் வந்து 2 நாள்ல இந்த கருத்தை சொல்லணுமா? அதுதான் உங்களுக்கு அது சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காருன்னா அதோட பொசிஷன் என்னன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட் நாம இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அந்த ப்ராடக்ட் ஊஹோன்னு போகும்போது எந்த விமர்சனத்துக்கு அங்க இடமே இல்லை. நம்ம திரும்பி பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. நம்ம அதை பார்க்கறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும். அப்ப அது மூவ் ஆகல அப்படின்னாக்கா நம்ம சுத்தி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். ஏன் ஆகல, என்ன பிரச்சனைன்னு நம்மளை சுத்தி பின்னாடி முன்னாடி எல்லாம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது மாதிரியான விஷயங்கள் தென்பட்டிருக்கலாம். அப்ப அதுதான் அதுக்கான ரீசனா இருக்கும். இது விஜய் ஃபேன் தான் இதை செஞ்சாங்க, இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு ஒரு மீன் பண்ணி அவர் சொல்லி இருந்தால் அது முற்றிலும் தவறானது. ஏன்னா அவர்களுக்கு இப்ப வேறு வேலை இருக்கிறது. விஜய் ஃபேனுங்கிறவங்க விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டரா மாறிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அவங்களுக்கு வேற வேற வேலை இருக்கு. இப்போ இந்த படத்துல நடித்த நடிகர்களோட ரசிகர்களுக்கு படம் பார்க்கறது மட்டும் ஒரு வேலை, அவங்களுக்கு படம் பார்க்கறத தாண்டி இன்னொரு வேலையும் அவங்களுக்கு இருக்கு. அதனால இதை வந்து அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. கூடுதலா பொங்கலுக்கு இப்ப அவர் நடித்த
முன்னாடி நடித்த 2 ஆமா. படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் அவர் சன் நடிச்ச படம் வரப்போகுது. அப்புறம் படம் அதனால அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கருத்தா இருக்குது. ஒருவேளை இதுதான் ப்ராடக்ட் சுமார்னாக்க விமர்சனங்களும் வரதான் செய்யும். ஓகே சார். அதை ஏத்துக்க தான் செய்யும். ஓகே ஓகே ஸ்ரீகாந்த் சார், மீண்டும் இன்னொரு ப்ரோக்ராம் மூலமா மீட் பண்ணலாம், சந்திப்போம். சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.